தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறை இரக்கத்தினுடைய நவநாள் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமேன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, இறை வார்த்தைகள் 20 - 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தினுடைய பக்தர்களே, ஆண்டவர் இந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை நற்கனை ஆண்டவர் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை கொடுக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் வழங்குகின்றார். வளமையோடும் கிருபையோடும் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள், இன்னல்கள் அனைத்தையும் நாம் அகற்றிவிட்டு நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இறை நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். இயேசு நமக்காக கல்வாரியிலே துன்பப்பட்டார். சிலுவை சாவை, சிலுவை மரணத்தை அவர் அடைந்தார். ஆனால் இயேசுடைய வாழ்விலே அந்த ஒரு நிறைவான மகிழ்ச்சியை இந்த பாஸ்கா காலத்திலே சிலர்களுக்கு இயேசு தோன்றி காட்சி கொடுத்து, இதோ நான் உயிர் துறந்து விட்டேன், இதோ நான் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எப்பொழுதும் உங்களுடைய வாழ்விலே நான் இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். அதான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துவப்பணிகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். பவுலுடைய இடத்திலே அஞ்சாதே, உன் பேச்சை நீ நிறுத்தாதே, தொடர்ந்து நீ பேசிக்கொண்டே இரு என்று சொல்கிறார். எரேமியாவை பார்த்து சொல்லுவார், இதோ நீ பயப்படாதே, என் சொற்களை உன் வாயில் வைப்பேன், கலங்காதே என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் சொல்லுவார். அகத்தை ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பவுலுடைய வாழ்விலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். நீ கலங்காதே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பயணங்களிலுமே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இந்த நட்சத்திரத்தில் கூட பார்க்கிறோம். ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகின்றார். ஆக துன்பத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அது துன்பமே நம்முடைய வாழ்க்கை ஆகாது. நிறைய பேர்
நினைத்து விடுகிறோம். இத்தனை ஆண்டு காலம் இந்த துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுது எனக்கு மீட்பு கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை விடியல் அடையும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று அநேக பேர் கலங்கி போயிருக்கிறோம். இந்த மே மாதத்திலே, அன்னை மரியாளுக்கு வணக்க மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை, இன்னும் நம்முடைய அன்றாட ஜெப வேண்டுதல்கள், இன்னும் இந்த மே மாதத்திலே இன்னும் பல ஆலயங்களுக்கு சென்று ஜெபிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது போன்ற புண்ணிய காரியங்களிலே, ஜெப வாழ்விலே, அருள் வாழ்விலே ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயம் ஆண்டவர் அபரிமிக்க ஆசீர்வாதங்களை இந்த வெள்ளிக்கிழமையிலே, இறை இறக்க இந்த நவநாளை நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே மதியம் 3 மணிக்கு நாம் இயேசு உயிரிட்ட அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் நல்ல காரியம் நம்முடைய குடும்பத்தில் நிச்சயம் நடக்கும். அதைத்தான் ஆண்டவர், இந்த இறை இறக்க ஆண்டவர் நம்மை இன்றைய நாளிலே புனிதப்படுத்துகின்றார். இறை இறக்க ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இன்றைய நாளிலே புனித இசிதோரை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாள் ஆண்டவர் மே மாதத்திலே 15ஆம் நாள். இவர் 12ஆம் நூற்றாண்டிலே ஒரு விவசாயியுடைய குடும்பத்திலே பிறந்தவர். ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயி போல தன்னுடைய வாழ்க்கையிலே உழைத்திருக்கின்றார். நல்லதொரு உழைப்பாளி. நிறைய மக்களுக்கு கிறிஸ்துவ இந்த மதிப்பீடுகளை சுட்டி காட்டியவர். தன்னுடைய வாழ்வால், தன்னுடைய எண்ணங்களால், தன்னுடைய செயல்களால் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து தோட்டத்துக்கு போய்விடுவார், உழைப்பார், வயலிலே உழைத்திருக்கின்றார். பல நன்மைகளை தன்னுடைய வாழ்விலே, உடல் அளவிலே, மனதளவிலே அவர் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர் பெற்றிருக்கின்றார். ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த விவசாயிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தையும் அவனுடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த மே மாதத்திலே விவசாயிகளுடைய நலன்கள் மேம்படுவதற்கும் அவர்கள் உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்கும்படியாகவும் இந்த நாளிலே அவர்களுக்காக, அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக, விவசாயிகளுடைய நலன்களுக்காக, விவசாயிகளுக்கு ஏற்றக்கூடிய உரிமைகள் அவர்கள் பெற்று நலமோடு வாழ இந்த புனித இசிதோர் தன்னுடைய வாழ்விலே விவசாயியாக உழைத்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே திருப்பலிக்கு ஒவ்வொரு நாளும் இவர் குருவாகி அந்த திருப்பலியை நிறைவேற்ற சென்று விடுவார். ஆனால் தோட்டத்திலே வானதூர்கள் வந்து அவருக்காக அவருடைய அந்த பணியை வானதூர்கள் செய்து கொண்டிருப்பார்களாம். அந்த அளவுக்கு மகத்துவத்தை பெற்றவர் தான் இந்த புனித இசிதோர். கடவுளுடைய உடனிருப்பு. நம்முடைய வேலைகளை அன்றாடம் நாம் தொடர்ந்து இறை அன்புக்கேற்ற, இறையாட்சிக்கேற்ற அந்த விழுமியங்களின்படி நாம் வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மையும் பாதுகாப்பார், கடவுள் நம்மையும் வழி நடத்துவார். அஞ்சாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவர், இறை இறக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நலப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதை நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க இந்த நவநாளை ஜபித்து உம்முடைய இந்த மாசற்ற இந்த திரு இருதயத்திலே நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு ஆசிரை தாரும். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மக்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த யூடியூபில் ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த மே மாதத்திலே இந்த அரசு தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள், இதை நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்திலே நல்ல படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப அமைதிக்காக, இன்னும் நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள், இன்னும் திருமண வைபவங்கள் சிறப்பாக நடைபெற அநேக பிள்ளைகள் தன்னுடைய வாழ்விலே உடைய இறை ஆசிரியர் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் அஞ்சாதே, நன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்ற நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் இனிமையாகவும் சுகமாகவும் குணமளிக்கும் வல்லமையாகவும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக நம்மிடத்தில் வேண்டுகிறோம். பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆற்றல் தருபவரே, நற்கில் நிற்கின்ற ஆண்டவரே, இதோ உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய மகத்துவம், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிரப்பும்படியாக. இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், அன்றாட வாழ்க்கையிலே கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மீட்பு கிடைக்காதா என்று பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இதனை தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் தங்களுடைய தீய பழக்க வழக்கத்தை விடுபட்டு பரிசுத்த உடைய இரக்கத்தினால் இந்த வெள்ளிக்கிழமையிலே வேண்டுகின்ற குடும்பத்தார், கண்ணீரோடும் கவலையோடும் பாரங்களோடும் ஒப்புக் கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தார் வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலுமே நீர் உடனிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை இந்த இறையிறக்க நவநாளிலே ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இயேசுவே, நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் என்று உம்முடைய அந்த துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடிய அநேக பிள்ளைகள், பல சவால்கள்,
பல்வேறு எதிர் நீச்சலை தங்களுடைய வாழ்க்கையிலே போட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைடைய வாழ்விலே நீர் வெளிச்சமாக, நீர் பிரகாசமாக இருந்து இந்த நாளிலே உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை.